So already we have a joints. Okay. Good morning. So we're going to start our class. So today we are going to look at the joints. Okay, inner joint, right joint அந்த மாதிரி ஒரு நிறைய joints types இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? நேற்று பார்த்தது டேட்டா கொரி லாங்குவேஜ் வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. And today, right, okay, I'm just explaining that what are that joints are there. SQL jointsல first one inner join. Inner joinல only returns only matching rows from both table. ரெண்டு டேபிள்லையும் மேட்ச் ஆகக்கூடிய வேல்யூஸை மட்டும் எடுத்துட்டு வர்றதா இன்னர் ஜாயின். ஓகேவா? லெஃப்ட் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் ஆர் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணும்னா ஆல் ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா ரோஸுமே அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஓகேவா? அண்ட் மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் த ரைட் டேபிளுக்கும் லெஃப்ட் டேபிள்ல உள்ளது எல்லாமே மாறாது, எல்லாமே அப்படியே இருக்கும். ரைட் டேபிள்ல லெஃப்ட் டேபிள்ல உள்ள மாதிரி ஏதாச்சும் வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவையும் இது எடுத்துட்டு கெட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் ஜாயின் ஆர் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. ரைட் அவுட்டர் ஜாயின்ங்கிறது டைரக்டா ஆப்போசிட் தான். ரைட் அவுட்டர் ஜாயின் ஆர் ரைட் ஜாயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ரோஸ் ஃப்ரம் ரைட் டேபிள் அப்படியே இருக்கும் அண்ட் மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள். ஓகேவா? அடுத்து ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஆல் ரோஸ் ஃப்ரம் போத் டேபிள். ரெண்டு டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸையுமே எடுத்து வரும் ஃப்ரம் போத் டேபிள்ஸ். ஏதாச்சும் ரோஸ் வந்து அன்மேட்சா இருக்கு அப்படின்னா, அன்மேட்சட் ரோஸ் மேட்ச் ஆகலைன்னா அதை வந்து எந்த இதில் மேட்ச் ஆகலையோ அதை வந்து நல் அப்படின்னு வந்து காட்டும். ஓகேவா? அண்ட் கிராஸ் ஜாயின் என்னன்னா டீப்பா சொல்றேன். பாசிபிளா இருக்கக்கூடிய ஆல் காம்பினேஷன்ஸையும் அது வந்து இது பண்ணி தரும், ஒரு ப்ராடக்ட் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த சைடு 2 ரோ இருக்கு, இன்னொரு இதுல 3 ரோ இருக்குன்னா அது என்ன பண்ணுன்னா 2 × 3ன்னு ப்ராடக்ட் பண்ணிக்கும். ப்ராடக்ட் பண்ணிட்டு 6 காம்பினேஷன் வந்து கொடுக்கும். 6 காம்பினேஷன்ஸ், 6 ஜாயினா வரும். ஓகேவா? ரெண்டு ரோ தான் இருக்கு, அங்க 3 ரோ தான் இருக்கு. பட் அதை ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வர்றது 6 ரோஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது டேபிள் தன்னைத்தானே ஜாயின் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ கொரியில வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ ஜாயின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டாவதா ஒரு டேபிள் நமக்கு கண்டிப்பாக தேவை. சரியா? ஸோ இப்போ நான் செகண்ட் டேபிளை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் எனக்கு தேவையான வேல்யூஸை நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா இன்சர்ட் இன்டூ டிபிஓ டாட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிளில் வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ணு. ஆட் டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடியில் ஐடி டு எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்.
ஓகேவா எப்படின்னா எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி கிடையாது, அங்கே ஒன்லி எம்ப்ளாயி ஐடி மட்டும் தான் இருக்கு. அந்த டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடியை ஆட் பண்ணணும். இஃப் நாட் எக்ஸிட்ஸ், ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோ. அப்புறம் ஆல்டர் டேபிள் டிபிஓ டாட் ப்ராக்டிஸ் ஆட் டிபார்ட்மெண்ட் ஐடி, என்னவோ டேட்டா டைப் கொடுத்துருக்கோம் இண்டிஜரா ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா இப்போ ரன் பண்ணா சின்டெக்ஸ் நியர். ஓகே ஒரு நிமிஷம். இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 rows ஆட் ஆயிட்டு இதில் ஆல்டர் டேபிள் டிபிஓ டாட் ப்ராக்டிஸ் ஆட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இங்கே வந்து யூஸ் ப்ராக்டிஸ் கோ. ஓகேவா யூஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்மளோட டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ்க்குள்ள தான் அந்த டேபிளே இருக்கு சரியா. சப்போஸ் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ண முடியலன்னு ஏதாவது எரர் அடிச்சா யூஸ் ப்ராக்டிஸ் கோ அப்படின்னு நம்ம கமெண்ட் கொடுக்கணும். தென் அதில் வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா அப்டேட் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸில் செட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆல்டர் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு காலமை ஆட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. இப்போ அதை வியூ பண்ணி பார்ப்போம். பார்த்தா தெரியும் எம்ப்ளாயி ஐடி நல்லுன்னு இருக்கு ரைட்டா, ஆட் ஆயிடுச்சு. அதில் இப்போ நம்ம எம்ப்ளாயி ஐடிக்குள்ள ஃபீல்ட்ஸை ப்ராப்பராக ஆட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணு செட் பண்ணு டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்று அப்படிங்கிறத வேர் டிபார்ட்மெண்ட் ஐடிங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட் ஒன்று, ஹெச்ஆருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டூ, ஃபினான்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் த்ரீ, சேல்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் ஃபோர்னு அப்டேட் பண்ணு. ஓகேவா அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆட் ஆயிட்டு மார்க்கெட்டிங்க்குலாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்கல சரியா, மார்க்கெட்டிங் கொடுக்காதனால அங்கே காட்டாமல் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட்டிங் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ காப்பி பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு பை இங்கே மார்க்கெட்டிங் போட்டு நான் ரன் பண்ணிட்டேன். ஓகேவா இப்போ ஆட் ஆயிட்டு சப்போர்ட்டுக்கு இங்கே நல்ல இருக்கா, சப்போர்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகேவா ஓகே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா ஃபுல்லாக வந்துட்டா. தென் இப்போ இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸை மட்டும் ரெண்டு டேபிள்ல இருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் எம்ப்ளாயி நேம் சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் டி. ஏன்னா நான் இங்கேருந்து எடுக்க போகிறது எல்லாத்தையுமே வந்து எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இ டாட்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் சரியா. ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் இ அப்படின்னு நான் நேம் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னர் ஜாயின் பண்ணு, அதில் டிபிஓ டாட் எங்கேருந்து பண்ணணும், எது கூட பண்ணணும், டிபிஓ டாட் டிபார்ட்மெண்ட் கூட, அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் டின்னு ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா ஆன் எதை வச்சு மேட்ச் பண்ணணும், எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் ஐடியையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியையும் மேட்ச் பண்ணு. ஓகேவா டிபிஓ டாட் டிபார்ட்மெண்ட்
ம், ஒரு சின்ன தவறு நடந்திருக்கிறது. ம், இங்க வந்து நம்ம எந்த டேட்டா பேஸ்ல அதை கொடுக்கணும் நம்ம சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால இது எங்கேயோ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ கிரியேட் இந்த டேட்டா பேஸ்க்குள்ள எனக்கு வேணும். ஆல்ரெடி இது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ யூஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். there இஸ் ஆல்ரெடி an ஆப்ஜெக்ட் நேம்டு டிபார்ட்மெண்ட் இந்த டேட்டா பேஸ். ஏற்கனவே டேட்டா பேஸ்ல இருக்கா? ஓகேவா? இப்போ ஒர்க் ஆயிடுச்சா? இப்போ லெஃப்ட் ஜாயின் அந்த டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நல், பிகாஸ் நத்திங் இஸ் மேட்சிங் வித் டேபிள் இன் டிபார்ட்மெண்ட் ஐடி விச் இஸ் இன் டேபிள் டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிற டேபிளோட எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ நல்லுன்னு வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் சேம் அதே குறி எழுதிட்டு லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டுன்னு எழுத போகிறோம். ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் மேட்சிங் எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? இதுல எதுவும் இல்லை. ஓகே. ஃபுல் ஜாயின் போட்டா டிபார்ட்மெண்ட் நேம், சாரிப்பா, வந்து எம்ப்ளாயி நேம் ப்ளஸ் இதில் வந்து எம்ப்ளாயி நேமுக்கு மேட்ச் ஆகலை. எம்ப்ளாயி ஐடி, ஓ சாரி, தேர் இஸ் நோ டேட்டா இன்சர்ட்டட். ஓகேவா? டேட்டாவே உள்ள வரல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம். இதில் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு, 4 rows அஃபெக்டட். இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வருது. ஓகே, ரைட் ரைட். ஸோ இப்போ மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து இன்னர் ஜாயின் பார்த்தீங்களா? இன்னர் ஜாயின்ல மேட்சிங் உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆகக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் லா அது எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஒன்று ஒன்று யாரெல்லாம் இருக்கா? அருண், திவ்யா, அப்போ அவங்க பேர் இருக்கும். அருண் அண்ட் திவ்யா இவங்கலாம் மேட்ச் ஆகுறாங்க. அந்த மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக அது எடுத்துட்டு வந்திருக்கு. ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஜாயின், லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் ஏதாவது ஜாயின் ஆகக்கூடியது இருந்தால் மட்டும் எடுத்துட்டு வரும். சப்போஸ் நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸில்
எல்லாமே சிமிலராக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நான் எல்லாத்துக்குமே நான் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லுன்னு வரும். மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸ் வில் பி நல். ஓகேவா? இது லெஃப்ட் ஜாயின். இப்போ அதே மாதிரி ரைட் ஜாயின் பார்க்கலாம். ஜஸ்ட் செலக்ட் இ டாட் எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி டேபிள் இருக்கிறதுனால இ டாட் எம்ப்ளாயி நேம் நம்ம பேர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம். டிபார்ட்மெண்ட் நேமுக்கு நம்ம டின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? பார்த்தீங்களா? டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிற காலம் வந்து எதில் இருக்கு? டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிறதுனால டி டாட் அப்படின்னு ஒரு அடமொழி மாதிரி வச்சிருக்கோம். அப்புறம் எனக்கு டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்லேருந்து எடுத்துட்டு வா, அந்த டேபிளுக்கு பேர் டாட் இ, இல்லைனா இன்னு வச்சுக்கலாம் கடைசியில். அதை எனக்கு ரைட் ஜாயின் பண்ணு வித் த டேபிள் டிபிஓ டிபார்ட்மெண்ட் டி ஆன். எதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்களோ அதுக்கு ஆன்னு போட்டுட்டு எம்ப்ளாயி டேபிள் இ டாட் எம்ப்ளாயி டேபிளில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் டியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, இது வந்து டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடியை மேட்ச் பண்ண போறீங்க. இதில் வந்து நான் 1 2 3 4 வரைக்கும் தான் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன். ஆனால் இதில் 5 6 இருக்கு. ஓகேவா? அப்போ நான் கொஞ்சம் அன்மேட்சிங்கும் வச்சிருக்கேன். அதான் நமக்கு எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ ரைட் ஜாயின் பண்றீங்க. ரைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் மேட்சிங் எம்ப்ளாய்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? ஐடி, ஹெச்ஆர், சேல்ஸ், ஃபினான்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஐடி, ஹெச்ஆர், சேல்ஸ், ஃபினான்ஸ் மட்டும் இருக்காங்களா? பட் ஆனால் அதர் டிபார்ட்மெண்ட் பாருங்களேன், 2 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. அதர் டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்கா? சப்போர்ட் மிஸ் ஆயிருப்பாங்க, மார்க்கெட்டிங் அவர் வரல. அப்போ அது வந்து ரைட் சைடு டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே அது எடுத்துட்டு வந்துருச்சு. டிபார்ட்மெண்ட் நேம் உள்ளது எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் மேட்சிங் ஆகிறத மட்டும், எம்ப்ளாயி டேபிளில் மேட்சிங் ஆகிறத மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கு. இதே இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எல்லாமே இருக்கு. ரைட் சைடு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிறத மட்டும் தான் எடுத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் ரைட் சைடு ஃபுல்லாக வரும். லெஃப்ட் சைடில் எது எது மேட்சிங் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இப்போ ஃபுல் ஜாயின் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேகாவும் இருப்பாங்க, மனோஜும் இருப்பாங்க. இதில் ஸ்னேகாங்கிறவங்க வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. மனோஜ் அப்படிங்கிறவங்க வந்து என்னவா இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்கண்ணா. மனோஜ் அப்படிங்கிற சப்போர்ட்டு, ஸ்னேகா வந்து மார்க்கெட்டிங். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. பட் நல் அப்படிங்கிற வேல்யூவோட. சரியா? இது கிராஸ் ஜாயின். நான் சொன்னேன் இல்லையா, 2 ரெண்டு ரெண்டு ரோ அண்டு 3 ரோஸ் இருக்குன்னா 6 இதாக பிரித்து தரேன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிறதே முதல் 12 தான். 12 ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 4. 12 4. ஓகேவா? இப்போ கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 12 12 ரோ இன்ட்டு 4 ரோஸ் போடும்போது 48. அப்போ 48 காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? 48 காம்பினேஷன்ஸை கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து கார்டிஷியன் ப்ராடக்ட். என்னென்ன காம்பினேஷன் எல்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லா காம்பினேஷனையும் எடுத்துட்டு வரும். ஆல்வேஸ் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இஃப் 5 எம்ப்ளாயிஸ் அண்ட் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா 20 ரோஸ் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது டேபிளா அந்த டேபிள் கூடயே ஜாயின் பண்ணும். எம்ப்ளாயிஸ் இன் சேம் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? செலக்ட் எம்ப்ளாயி இ1 எம்ப்ளாயி நேம் அஸ் எம்ப்ளாயி ஒன், இ2 எம்ப்ளாயி நேம் அஸ் எம்ப்ளாயி டூ, இ1 டாட் டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேபிளில் உள்ளது. ஓகேவா? அதனால இ1 போட்டிருக்கோம். இ1ல உள்ளதும் இ2ல உள்ளதையும் போட்டுட்டு ஃப்ரம் டிபிஓ இதுலேருந்து வரணும். அப்போ அதை இ1 மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு இன்னர் ஜாயின் தேவை. இன்னர் ஜாயின்ல எனக்கு டிபிஓ ப்ராக்டிஸ் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் இ2 ஆன் டிபார்ட்மெண்ட் இ1 டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இ2 டிபார்ட்மெண்ட் அண்ட் எனக்கு இந்த மாதிரி இன்இக்வாலிட்டியாக இருக்கணும். ம், ம், ம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி நேம்
எம்ப்ளாயிஸே நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம் ஓகேவா. எம்ப்ளாயி ஒன் அண்ட் எம்ப்ளாயி டூ நம்ம பிரிக்க சொல்லிட்டு அந்த ஒரு டேபிள்ல உள்ளதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். டேபிள் உள்ளதை கன்சிடர் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி ஒன் அப்படிங்கிற இ ஒன் எம்ப்ளாயி நேம எம்ப்ளாயி ஒன்னு பிரிச்சிரு, இ டூவை தனியாக பிரிச்சிரு, இ ஒன்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அதே மாதிரி லைக் இது ஒரு சினானிம்ஸ் மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம எழுதிக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கா, டிபிஓ டாட் இன்னர் ஜாயின் கொடுத்தாச்சு. ரெண்டுத்தையும் எப்படி ஈஸியாக சொல்றதுன்னா, ஒரே டேபிள் அதை நம்ம ரெண்டு பேர் வச்சு பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இன்னர் ஜாயின் அப்படி நம்ம எழுதிட்டு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த ஆன் இ ஒன் டிபார்ட்மெண்ட் இ டூவோட டிபார்ட்மெண்ட்டே மேட்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி. ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா ஒன்லி எம்ப்ளாயிஸ் அந்த ஃப்ரம் த சேம் டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் மேட்சாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். பிகாஸ் அருணும் திவ்யாவும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கலாம், அருணும் விஜயும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், அருணும் ராகுலும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அருணும் ஐடி, திவ்யாவும் ஐடி, விஜயும் ஐடி, இன்னொருத்தர் இருப்பான் ராகுல் அவனும் ஐடி. அப்போ அருண் கூட யார் யாரெல்லாம் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மேட்ச் ஆகுறாங்க அது ஃபுல்லாக வரும். அதே மாதிரி திவ்யா அப்படிங்கிற நேமுக்கு நேரா யார் யாரெல்லாம் ஐடிக்கு மேட்ச் ஆகுறாங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதா, அப்புறம் விஜய்க்கு கீழே அடுத்து ராகுலுக்கு கீழே இதே மாதிரி 3 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி தரும். அண்ட் இந்த இந்த சிம்பிள் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, எம்ப்ளாயி நாட் மேட்சடா இருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடு. இன்இக்வாலிட்டி சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா. இதை நம்ம கொடுக்கலனா அருணும் திரும்ப அருண் கூடயே மேப் ஆகும். அருண் 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 அப்படி வரும். அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சொன்னனா இப்போ நான் அவாய்ட் பண்ணி அடிக்கும் போது வருதா, அருண் அருண், திவ்யா அருண், விஜய் அருண், ராகுல் அருண், அருணையும் ஒரு எம்ப்ளாயி டூவா கன்சிடர் பண்ணுது. ஸோ அதனால நான் நாட் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி இப்படி நான் போட்டிருக்கேன். இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்கொரிஸ். சப்கொரிஸ் ஆல்சோ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஓகேவா. சிங்கிள் ரோ சப்கொரி அப்படிங்கிறது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல சப்கொரி அப்படிங்கிறது ஆஹ், ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி எழுதுறது தான் வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஒரு கொரி இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேனா, இந்த கொரியோட ரிசல்ட் ஆனது இந்த கொரியை டிபெண்ட் பண்ணி தான் வரும் ஓகேவா. இங்கே காட்டுறேன். இதுக்கு வரக்கூடிய பதில் நான் உள்ள எழுதியிருக்கக்கூடிய இந்த கொரியை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதுதான் வந்து சப் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொரிக்கு எழுதக்கூடிய இன்னொரு ஒரு கொரி மாதிரி ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எம்ப்ளாயி ஏர்னிங் அபவ் ஆவரேஜ் சேலரி யார் ஏர்ன் பண்றான்னு பார்க்கலாம். ஆவரேஜ் சேலரியோட யார் அதிகமாக ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆவரேஜ் சேலரி 50,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 10 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க. 10 எம்ப்ளாய்க்கு நம்ம சராசரியா போடக்கூடிய சம்பளம் 50,000 வச்சுக்கோங்க. அப்போ அந்த 50,000 விட யார் அதிகமாக வாங்குறா, எந்த எம்ப்ளாயி வாங்குறா அப்படிங்கறது நம்மளோட டார்கெட் ஓகேவா. அப்போ என்ன பண்ணுங்க, செலக்ட் ஸ்டார், ஸ்டாருங்கிறது டேபிள் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து வேணும், எனக்கு டிபிஓ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள்ல இருந்து எனக்கு வேணும். வேர் அங்க எனக்கு சேலரி கிரேட்டர் தானா இருக்கணும், எதை விட கிரேட்டர் தானா இருக்கணும். அதுக்கு நம்ம உள்ள ஒரு கொரி எழுதுறோம், செலக்ட் ஆவரேஜ் சேலரி அதே எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள் இருக்கக்கூடிய ஆவரேஜ் சேலரியோட எனக்கு கிரேட்டர் தானா இருக்கணும், அவங்களோட டேட்டாவை எடுத்துட்டு வா. ஸோ இதுதான் அவங்கலாம் ஓகேவா. அதிகமான சேலரி வாங்கக்கூடியவங்க ஆவரேஜ் சேலரியை விட. தென் இது சிங்கிள் ரோல முடிஞ்சது, அதனால அது சிங்கிள் ரோ சப்கொரி ஓகேவா. இது மல்டி ரோ சப்கொரின்னு சொல்லுவோம். இதோட முடிஞ்சுதா. ஆனா இந்த இடத்துல இங்க ஒரு கண்டிஷன் வேற நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதே தான் சேமா எழுதிட்டு வேர் டிபார்ட்மெண்ட் இன் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டிபிஓ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் இருந்து வேர் சேலரி 50,000க்கு மேல சேலரி வாங்கக்கூடியவங்களோட டிபார்ட்மெண்ட்டை நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. அடுத்தது சப்கொரி வித் நாட் இன்.
இது அதே தான். வேர் எம்ப்ளாயி ஐடி நாட் இன் எதுல இருக்கக்கூடாது? டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இல்லாதவங்க லிஸ்ட்டை மட்டும் கேட்டிருக்கு. ஸோ அதுக்காக இதை எழுதியிருக்கோம். அதனால நாட் இன் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம். இது எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ்ல ப்ராக்டிஸ் டேபிள் ல இருந்து வேர் எனக்கு எக்ஸிஸ்ட் செலக்ட் ஒன் ஃப்ரம் 12மே இருக்கு. செலக்ட் ஒன் ஃப்ரம் எம்ப்ளாயி டிபிஓ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி இட்ஸ் நாட். இதுல வந்து இப்போ எக்ஸீட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா சப்கொரிஸ் வந்து மினிமம் ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணும். அல்லது கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா எல்லா ரோவையும் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இதுல கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலா இதே இதுல இன்ஜினியரிங் அந்த இது போட்டேன். ஸோ இப்போ அதுல எதுவுமே காட்டலையா? ஓகேவா? பட் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எல்லா ரோவையும் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு நான் சொல்லியிருக்கேனா, அதனால ஐடி ட்ரூவா இருந்தா எல்லாமே எடுத்துட்டு வரும். இப்போ நாட் எக்ஸிஸ். நாட் எக்ஸிஸ்ல சேலரி கிரேட்டர் தேன் 1 லேக். 1 லேக் இருக்காதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும். ம். ஆமா, 1 லேக் யாருக்கும் இல்ல. அப்போ கண்டிஷன் என்ன? நாட் எக்ஸிட்ஸ். சேலரி யாருக்குமே 1 லட்சத்துக்கு மேல இல்லைன்னா எனக்கு ஆல் வேல்யூவை கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல்லா வேல்யூவும் கொண்டு வா. அப்போ எல்லா வேல்யூயும் அது ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மல்டி ரோ சப்கொரி. மல்டி ரோஸ் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் யூஸ் பண்ண போகிறது கோரிலேட்டட் சப்கொரி அப்படிங்கிறது. இதுல இன்னர் கொரி உள்ள இருக்கிற கொரி அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயிஸ் ஏர்னிங் மோர் தேன் டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ். டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ் சேலரியை விட எந்த எம்ப்ளாயி அதிகமாக வாங்குறான், அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார் எவ்வளோ வாங்குறான். ஸோ ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ எம்ப்ளாயி டேபிள் E1 வச்சுக்கோங்க. வேர் சேலரி கிரேட்டர் தேன் செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் டிபிஓ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் E2. எதை விட நமக்கு வேணும்? டிபார்ட்மெண்ட் ரெண்டு இதில் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கணும். அப்ப E1 டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு E2 டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இவங்கலாம் தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆவரேஜ் சேலரியோட அதிகமான சேலரி வாங்கக்கூடியவங்க இவங்க தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சினேரியா கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. இதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டு பார்க்கலாம். ஸோ வந்து எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் டிபியோட. அதுக்கு வந்து நம்ம தனியாக ஆவரேஜ் சேலரியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அருணோட ஆவரேஜ் சேலரி, திவ்யாவோட ஆவரேஜ் சேலரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்காக ஆவரேஜ் சேலரி அப்படின்னு ஒரு காலமை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த இதுக்கு எனக்கு எம்ப்ளாயோட நேமையும் அவங்களோட ஒரிஜினல் சேலரியும் நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? அண்ட் சப்கொரி இன் ஃப்ரம் கிளாஸ் டெரைவ்டு டேபிள். இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆவரேஜ் சேலரியை வந்து கண்டுபிடிக்கிறோம். குரூப் பை சொல்லியிருக்கோமா? இது வந்து என்னன்னா அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் அப்படிங்கிற அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன். ஆவரேஜ்ங்கிறத யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே குரூப் பை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். குரூப் பை யூஸ் பண்ணாதான் நம்ம ஹேவிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நேத்தே பார்த்தோம். குரூப் பை வந்துச்சுன்னா ஹேவிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து சப்கொரி வித் எனி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாய் ப்ராக்டிஸ் வேர் சேலரி கிரேட்டர் தேன் எனி. உள்ள என்ன கண்டிஷன் இருக்கு? ஹெச்ஆரை விட
வேர் சேலரி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆர். என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஐடி, ஃபினான்ஸ், சேல்ஸ், சப்போர்ட் இல்ல, மார்க்கெட்டிங் இல்ல, ஐடி, ஃபினான்ஸ், சார் சேல்ஸ், மார்க்கெட்டிங். எம்ப்ளாயி டு ஹெச்ஆர், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சப்போர்ட் மனோஜ் ரெண்டு பேர் இல்ல. சப்கொரி ஆல் ஸ்கேலா சப்கொரிஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரியை பார்ப்போம். இவங்களோட சேலரி எல்லாம் வந்து மினிமம் சேலரியே 35 கிட்ட வருது. 35. ஓகே, 35 வருது. 38. ஓகே, கண்டிஷன் புரிஞ்சிச்சு. ஹெச்ஆர்ல வந்து 40,000 ரூபா தான் சேலரி வந்து இங்க வந்து இருக்கு. ஓகேவா? அதுல யாரெல்லாம் கிரேட்டர் தானே இருக்காங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் கிரேட்டர் தானே இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் அந்த எணில வந்து நமக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, எல்லாமே பாருங்க 40க்கு மேல, 38க்கு மேல தான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இங்க ஃபாலோ பண்ணுது. இப்போ நான் ஆள்னு கொடுக்குறேன். ஆள்னு கொடுத்தா எனக்கு வந்து 12 பேருமே வருவாங்க கிரேட்டர் தேன். ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. இதுல வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே இல்ல. அப்போ யாரெல்லாம் கிரேட்டர் தேன் ஹெச்ஆரோட சேலரியா இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் இங்க ஷோ பண்ணுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நான் ஷோ பண்றேன். இதுல இது வந்திருக்கு. பிகாஸ் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டோட சேலரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 39 தான். இங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா எனில 39க்கு மேல வாங்கினவங்களோட லிஸ்ட் தான் இங்க வந்திருக்கும். யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2 எம்ப்ளாய் ஐடி, நம்பர் 9 இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்களாம் இங்க பார்க்கலாம். நம்பர் 9 35,000 தான். இது 39,000 கீழே இருக்காங்க. பிரியா அப்படிங்கிறவங்க 38,000 ரூபா தான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணி இங்க ஆன்சர் நமக்கு கெட் பண்ணி தந்திருக்கு. ஓகேவா? ஹெச்ஆருக்கு 39,000 மேல இருக்கணும். அது எனி கண்டிஷன். இப்போ ஆல் கண்டிஷன்னா ஹெச்ஆரை தவிர கிரேட்டர் தானே யார் யார் வாங்கியிருக்காங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி, அப்போ அவங்களோட லிஸ்ட் மட்டும் வரும். ஓகேவா? அடுத்து பார்க்க போற ஸ்கேலா சப்கொரி. இதுல வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். எப்பவுமே சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ எனக்கு எம்ப்ளாயி நேம் வந்து எனக்கு எடுத்துட்டு வா. என்ன கண்டிஷன்னா மேக்ஸிமம் சேலரி வந்து இருக்கணும். அதுக்கு ஹையஸ்ட் சேலரின்னு எனக்கு ஒரு காலமை கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஹையஸ்ட் சேலரி ஆஸ் பர் த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 70,000 ரூபா தான். அடுத்து நெஸ்டட் சப்கொரி மல்டி லெவல்ஸ். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் வேர்
சேலரி கிரேட்டர் than ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் டிபிஓ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். அதில் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்? நெஸ்டட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தெரியும். அடுத்தடுத்து கிளை கிளையா போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு கொரியாவா எழுதிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதியிருக்கோம், சேலரி எனக்கு கிரேட்டர் தானே இருக்கணும். சரி, ஓகே, எதை விட கிரேட்டரா இருக்கணும்? ஆவரேஜ் சேலரி இந்த மாதிரி இருக்கணும். சரி, அதுல எனக்கு எப்படி இருக்கணும்? டிபார்ட்மெண்ட் இருக்கணும். செலக்ட் டாப் ஒன் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டிபிஓ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஆர்டர் பை டிசெண்டிங் ஆர்டரா எனக்கு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் போயிட்டே இருக்கு. ஸோ இதை நெஸ்டட் சப்கரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் யூனியன் வந்து பார்க்க போறோம். யூனியன்ஸ்ல நம்ம காலேஜ் படிக்கும்போது பார்த்துருப்போம். யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ஷன், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னா ஆஹ், எல்லாமே மேட்ச் ஆகிறது ஃபுல்லாகவே வரும். அண்ட் யூனியன் ஆல் அப்படின்னா இந்த மாதிரி கொரி ஒன் அண்ட் கொரி டூவில் உள்ளது செப்பரேட்டா. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயும் உள்ள மேட்சிங் ரெக்கார்டு மட்டும். எக்ஸப்ட் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு இதை மட்டும் தவிர்த்துட்டு வரும். ஓகேவா? இதில் கம்பைன்ட், இதில் இண்டிவிஜுவலாக ரெண்டும் ஃபுல்லாக வரும். ஸோ லெட்ஸ் see this. ஓகே, ரிசல்ட்ஸை கம்பைன் பண்ணி டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுது யூனியன்ல. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி பிளஸ் ஹெச்ஆர் எம்ப்ளாயி செலக்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டி டேபிள் எம்ப்ளாயி ப்ராக்டிஷனர் டேபிள்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஐடியா இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் சேம் எழுதியிருக்கேன். எனக்கு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் எனக்கு யூனியன் பண்ணு. அதில் உள்ள ரிசல்ட்டை கம்பைன் பண்ணி எனக்கு டூப்ளிகேட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடு. அவ்வளோதான் அதில் நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி தான் வரும். இதே டூப்ளிகேட் ரோஸ் ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ்டு. ஓகேவா? இதுல அடுத்து யூனியன் ஆல்ல கம்பைன்ஸ் ரிசல்ட் பட் கீப்ஸ் டூப்ளிகேட்ஸ்னு இருக்கு. ஓகேவா? டூப்ளிகேட்ஸ் அப்படியே தான் வச்சிருக்கோம். லெட்ஸ் கோ டு திஸ். ஸோ ரிசல்ட் இப்படி வரும். நெக்ஸ்ட், ஃபாஸ்டர் தான் யூனியன் டஸ் நாட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸாக கீப் பண்ணியிருக்கு. அடுத்து இன்டர்செக்ஷனில் ரிட்டர்ன்ஸ் காமன் ரோஸ் பிட்வீன் டூ கொரிஸ். ரெண்டு கொரியிலும் உள்ள காமனானது மட்டும் தான் வச்சிருக்கோம். இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியா இருக்கணும், சிட்டி வந்து எனக்கு சென்னையா இருக்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் எடுத்துட்டு வரும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல சென்னையை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான். ஓகேவா? ஒன்லி மேட்சிங் ரோஸ் தான் ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து எக்ஸப்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் ரோஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கொரி தட் ஆர் நாட் இன் செகண்ட் கொரி. செகண்ட் கொரியில இருக்காது. ஒன்லி மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கொரியில உள்ளதை மட்டும் தான் எடுத்துட்டு வரும். எம்ப்ளாயிஸ் நாட் இன் ஹெச்ஆர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸப்ட் பண்றோம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இல்லாதவங்களோட எம்ப்ளாயி பேரையும் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துட்டு வா. அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தவிர்த்து வரும் மீதி எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ஷன் அண்ட் எக்ஸப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸோடது. சரியா? அடுத்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸில் சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, அப்பர் அண்ட் லோயர்னு வந்து ஒன்று இருக்கு. அப்பர் அப்படிங்கிறது இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்படி கேபிட்டல், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர் இப்படி வருதா? இதே நான் எம்ப்ளாயி நேம் அப்பர்னு கொடுத்து அது தனியாக ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணா எனக்கு அப்பர் நேம் அப்படிங்கிற காலம்ல எல்லாமே கேபிட்டலாக வரும். அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா லோயர் அப்படின்னு போட்டால் எல்லா எழுத்துமே லோயராக வரும். ஓகேவா? லோயர் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் கொரி ரன் பண்றேன். லோயர் ஸ்மால் லெட்டரா வந்துட்டு
இங்க நேமை சேஞ்ச் பண்ணணும். லோயர்னு காலமா கிரியேட் பண்ணிக்கோ கொடுத்துட்டு போட்டா எக்ஸிக்யூட் ஆகும். லோயர்ன்ற நேம்ல வரும். இப்போ ரெண்டுத்தையும் போட்டு ரன் பண்ணணும். ஸோ ரெண்டு ரிசல்ட்டா வந்துட்டு தனித்தனியா, ஓகேவா? அடுத்து லென்த். இது வந்து என்னன்னா எம்ப்ளாயி நேமோட லென்த் வரும். இப்போ அருண் அப்படிங்கிறது 4 எழுத்து, அப்போ 4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் இங்கே வரும். யார் யார் எழுத்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு வரும். அடுத்து ரவுண்டு, ஓகேவா? இப்போ சேலரி வந்து டெசிமல்ல இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நமக்கு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ரவுண்டட் சேலரி, ஓகேவா? உங்க டெசிமல் எதுவும் இல்லை, அதனால டேரக்டா ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது டேட் டைம். இது டேட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? டேட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு கெட் டேட்னு போட்டுட்டு அஸ் கரண்ட் டேட் டைம் வச்சா 13 பிப்ரவரி 2026 மணி 8:48 37 செகண்டு 377 மில்லி செகண்டு. ஸோ இதுதான் வந்து கரண்டா இப்போ இருக்கக்கூடிய டேட் டைம், ஓகேவா? அதை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அடுத்து டெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. கான்காட்னேட் பண்றது எம்ப்ளாயோட நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் நான் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ண போறேன். எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படிங்கிற காலம் நேம் கொடுத்து எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கான்காட்னு போட்டுட்டு எதையும் எதையும் ஜாயின் பண்ண போறோமோ கொடுத்துட்டு நடுவில் எதை வச்சு ஜாயின் பண்ண போறோம் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும், ஓகேவா? இதே இதில் இப்போ ஸ்பேஸை கொடுத்துட்டு பண்ணா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரும், ஓகேவா? அல்லது ஒரு சிம்பிள் அண்டர் ஸ்கோர் கூட கொடுத்துக்கலாம். அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு கொடுத்தா ஸோ ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? அடுத்து சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம எத்தனை லெட்டர்ஸ் கொடுக்கணும் அது மட்டும். ஒன்னுல இருந்து மூணாவது வரைக்கும் இந்த நம்ம இதை சொல்றோமா, 1ல இருந்து 3 வரை கொண்டு வாங்குறது ஒரு ரேஞ்ச் ஆர் அது இண்டெக்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேவா? சப்ஸ்ட்ரிங்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் நான் காலம் நேமா கொடுத்துட்டு எனக்கு 1ல இருந்து 3 வரை கவுண்ட் பண்ணு. அப்போ அருணுங்கிற பேர்ல 1ல இருந்து 3வது வரைக்கும் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும், ஓகேவா? அடுத்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்ல ஐடின்னு இருக்க இடத்துல டெக்னாலஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணு. நியூ டிபார்ட்மெண்ட்னு காலத்துக்கு நேம் வச்சுக்கோ அப்படின்னு வருது. நியூ டிபார்ட்மெண்ட் காலமுக்கு நேம் வச்சு ஐடின்னு இருந்த இடம் ஃபுல்லா டெக்னாலஜின்னு மாறிட்டு, ஓகேவா? இது வந்து கேரக்டர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இண்டெக்ஸ் அப்படின்னா சொன்னோம்ல பொசிஷனை தான் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஏ அப்படிங்கிற எழுத்து எங்கெல்லாம் வருதோ எம்ப்ளாயி நேம்ல எந்தெந்த இடத்துல வருதோ அது எந்த இடத்துல வருதோ அதோட நம்பர் பொசிஷன் ஆஃப் ஏ. அருண் அப்படிங்கிற பேர்ல முதல்ல ஏ வருது, பிரியாங்கிறதுல 5வது இடத்துல வருது, கார்த்திக் அப்படிங்கிற 2வது இடத்துல வருது, ஓகேவா? இப்ப இதுலயே இந்த வராது, அப்டேட்ல வெயிட் பண்ணும். ஆஹ் 10 நிமிஷம் தான் இருக்கு, டக்குன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா ஓகே, லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டூ அண்ட் லாஸ்ட் டூ, ஓகேவா? இப்போ முதல் 2 எழுத்து கடைசி 2 எழுத்து, முதல் 2 எழுத்து கடைசி 2 எழுத்துன்னு சொல்லி லெஃப்ட். அதுல எம்ப்ளாயி நேம்ல முதல் எத்தனை வேணும், 2வா 3யா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ 2 லாஸ்ட் 2ங்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து காலமோட நேமை நம்ம கால் பண்ணியிருக்கோம், ஓகேவா? நம்மளா தான் அந்த நேமை கொடுக்குறோம். இப்போ டேட் மட்டும் எனக்கு கெட் பண்ணிட்டு வா. ஸோ டேட் எனக்கு கொண்டு வந்துருச்சு, நான் அதுக்கு வந்து எந்த நேமும் வைக்கல. இதே இதில் அஸ் டேட் காலம் அப்படின்னு வச்சா
வச்சாச்சு. ஓகேவா? இது இயர் மந்த் இதெல்லாம் கொண்டு வரும். எந்த வருஷம், இவங்களோட ஜாயின் பண்ண டேட்ல இருந்து, ஜாயினிங் டேட்ல இருந்து எடுத்திருக்கேன். எந்த வருஷம் ஜாயின் பண்ணாரு, எந்த மாசம் ஜாயின் பண்ணாரு, அதை ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டேட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அவங்க ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கம்பெனில வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? டேட் டிஃபரன்ஸ். அருண் 4 வருஷம் வேலை பார்த்திருக்காரு, பிரியா 5 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க, கார்த்திக் 6 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. ஓகேவா? டேட் ஆட். இதுல 1 இயர் லேட்டர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதோட இயர் ஜாயினிங் டேட்ல இருந்து. ஸோ இதோட ஜாயினிங் டேட்டை பார்த்தீங்கன்னா 2022/10/1. அதுல இருந்து நான் ஒரு வருஷத்தை கூட கூட போட்டிருக்கேன் எல்லாருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபார்மட், ஜாயினிங் டேட்டோட ஃபார்மட்டை நான் வந்து மாத்துறேன். ஸோ இதான் ஃபார்மட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸா என்ன இருந்திருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கு. இயர் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி. ஓகேவா? இப்போ டே ஃபர்ஸ்ட், மந்த் செகண்ட், இயர் கடைசி. ஸோ அதெல்லாம் ஃபார்மட் பண்ணிக்க முடியும். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ -500 இருக்குன்னா அது அப்சல்யூட் வேல்யூவா மாற்ற சொன்னா அது வந்து ப்ளஸ்ஸாக தான் மாற்றி கொடுக்கும். அப்சல்யூட் வேல்யூங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? -500 கொடுத்தாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு 500 தான் எடுத்துட்டு வரும். அதே மாதிரி சீலிங் கண்டிஷன், ஃப்ளோர் கண்டிஷன். ஓகேவா? சீலிங் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா இப்போ 0.5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். பட் ஏன் இது வந்து 2.5கே ரவுண்ட் ஆஃப் பண்ணுச்சுன்னா, சீலிங் அப்படிங்கிறது மேலே, எப்பவுமே ஃபேன் எங்கே இருக்கும், சீலிங்கில், அப்போ மேலே. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூவாக இருந்தாலும், 0 1ஆக இருந்தாலும் அது வந்து ஒரு வேல்யூ கூட தான் தரும். ஃப்ளோர் அப்படிங்கிறது 0.75 இருந்தாலும் அது குறைச்சி தான் வரும். ஃப்ளோர் அப்படிங்கிறது தரைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கீழே தான் அது இழுக்கும். சீலிங் அப்படிங்கிறது மேலே கொண்டு போகும். ஓகேவா? இது வந்து பவர். செலக்ட் பவர். 2 2 சார், இது வந்து 2 பவர் 3 போடுங்க. 2 2 சார் 4, 4 2 சார் 8. ஸோ அந்த பவர் வேல்யூ வந்து எடுத்துட்டு வரும். இது ஸ்கொயர் ரூட். செலக்ட் 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 4. ஓகேவா? இது ரேண்டம் நம்பர். அடுத்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்டு வித் குரூப் பை யூஸ்வலி. அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னதெல்லாம் இருக்குன்னா, கவுண்ட் இருக்கு, சம்மு, ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம். இதெல்லாம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். டோட்டல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு கவுண்ட் பண்ணி கொடு. மொத்தம் 12 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க சேலரியோட டோட்டல் எனக்கு வேணும். மொத்தமாக 5,83,000 எல்லாருக்கும் சேலரி போடுறோம் 12 பேருக்கும். அதில் ஆவரேஜ் எவ்வளோ, 48,583. மினிமம் சேலரி யாரு, மேக்ஸிமம் சேலரி யாரு, எவ்வளவு, யாருன்னு கேட்கல நம்ம. மினிமம் சேலரி எவ்வளவு, மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்கோம். ஓகேவா? செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட். குரூப் பை எக்ஸாம்பிளில் வந்து எப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஆவரேஜ் சேலரியா. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டோட்டல் எம்ப்ளாயிஸ் 2 பேர் இருக்காங்க, ஆவரேஜ் சேலரி இவ்வளவு. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி இவ்வளவு. ஐடி டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி இவ்வளவு. ஸோ இந்த மாதிரி குரூப் பை பண்ணி நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதே இதில் சும்மா இது நான் வேல்யூ அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா?
காலி ப்ராக்டிஸ் செப்பு முடியல. காலம் டெஃபினிஷனுக்கு மேட்ச் ஆகவில்லை. காலம் நேம் நேம். ஓகே, இது இருக்கட்டும்.